எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவிற்கு மோதிரம் ஒண்ண பரிசா கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு. அது என்ன மோதிரம், எதற்காக கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் மௌனராக வாரம். மௌனராகம் அப்படின்னா முழுக்க முழுக்க மெலடியா இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு வாரத்துல கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மெலடி சாங்ஸை போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரா எல்லாருமே பாடியிருக்காங்க. வழக்கம் போல அபிஷேகா அவர்கள் எஸ்பிபி சார் பாடியிருக்கக்கூடிய ஒரு மெலோடி பாடலை தான் எடுத்து பாடியிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமுமே எழுந்து நின்று கை தட்டியிருக்காங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அபிஷேகா அவர்கள் எஸ்பிபி சாரோட பாடலை பாடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் சரண் அவர்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. ஏன்னா எஸ்பிபி அவரோட அப்பா, அவங்க அப்பா பாடிய பாடல், அவங்க அப்பாவை பற்றி நினைக்கிறது, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா. ஒரு சாங் பண்ணுறாங்கன்னா அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அபிஷேகா பாடி முடிக்கிற வரைக்குமே அவர் கண் கலங்கிட்டு தான் இருந்தார். அண்ட் பாடி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து மேடையில் அந்த பொண்ணு தூக்கி முத்தம் கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா அவர் ஆத்மார்த்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. நீ பாட பாட எனக்கு அப்பாவே வந்து பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையாலுமே அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங் உனக்கு இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு நீ சூப்பராக பாடியிருக்க. கண்டிப்பாக நீ ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவ. என் அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, எஸ்பிபி சாரோட புகைப்படம் பறித்திருக்கக்கூடிய ஒரு மோதிரம் தான். அவங்க அப்பா இறந்த பிறகு அவர் நினைவாக எஸ்பிபி சரண் அவர்கள் அந்த ஒரு மோதிரத்தை கையில் அணிஞ்சிருக்காரு, அவரோட உருவப்படம் போட்டு. அண்ட் இப்போ அந்த ஒரு மோதிரத்தை தான் பரிசாக கொடுத்துருக்காரு. மேலும் இது கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அப்பா இருந்திருந்து இந்த பாடலை அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுத்துருப்பாரு. அதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காராமா. எஸ்பிபி சார் மோதிரம், அதாவது அவர் உருவப்படம் பறித்த மோதிரம் இப்போ அபிஷேகா கையில். உண்மையிலேயே அவரோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அரசன் படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சிம்பு அவர்கள் லாஸ்ட் டைம் ஐசரி கணேஷ் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்காக அட்வான்ஸாக 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. பட் அந்த ஒரு படத்தை இந்நாள் வரைக்கும் அவர் முடிச்சு கொடுக்கவே இல்லை. கேட்டால் டேட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு பணத்தொகையை திருப்பி தரணும் வட்டியோட, அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஐசரி கணேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆனால் சிம்பு அவர்கள் இப்போ வரைக்கும் அடுத்த படத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை, அவரோட காசையும் திருப்பி தரல. இதனால இது தொடர்பாக நடிகர் சங்கத்தில் ஐசரி கணேஷ் அவர்கள் புகார் அளிச்சிருந்தாரு. அண்ட் இதை பற்றி விசாரிச்சிருக்கக்கூடிய ஐசரி கணேஷ் அவர்களுக்கு வேண்டப்பட்ட நடிகர் சங்க உறுப்பினர்கள் சிம்பு அவர்களோட படப்பிடிப்பான அரசன் படப்பிடிப்பை ரத்து செய்ய சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இஷ்யூ முடியும் வரை சிம்பு அவர்கள் வேறு எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசன் படப்பிடிப்பு நின்றுருக்கு அப்படிங்கிறது சிம்பு ரசிகர்களுக்கும் வெற்றிமாறன் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.